வணக்கம். வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு நம்ம துலாம் ராசிக்கு பிப்ரவரி மாத பலன்கள் 2025ஆம் ஆண்டோட பிப்ரவரி மாத பலன்கள் எப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் வேலை, தொழில், வருமானம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா, வேலை செய்யற நபர்களுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன், ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நபர்கள் கண்டிப்பா கிடைக்கும். காரணம் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா, உங்களோட ராசி அதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்துல உச்சம் அடைகிறாரு, ராகுவோட சேர்ந்து இருக்கிறாரு. இதனால நல்ல ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். இது நாள் வரைக்கும் இருந்து வந்த ஒரு போட்டி, பொறாமை, ஒரு வஞ்சகம், இந்த மாதிரி ஒரு எதிர்ப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 6ஆம் இடம் அப்படின்னாவே இந்த கடன், வம்பு வழக்கு, எதிரி இது எல்லாத்தையுமே குறிக்கிறது 6ஆம் இடம் அப்படின்னே சொல்லலாம். உங்க ராசி அதிபதி 6ஆம் இடத்துல போய் உச்சம் அடைஞ்சு குருவோட பரிவர்த்தனை யோகம் அடைகிறாரு. இதனால நீங்க எந்த ஒரு வழக்குல இருந்தாலும் கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. இப்போ கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு இதெல்லாம் போயிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உங்களோட சாதகமான உங்களுக்கு தசாபுத்தி போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்கிறதுனால நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஆனா உங்களோட ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கணும். ஆனா கோச்சாரம் ரொம்ப வலுவா இருக்குது. அதே மாதிரி வேலையில நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன். காரணம் சூரியன் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்துட்டு 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. முதல் 12 நாள், பிப்ரவரி முதல் 12 நாள் உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலையில நல்ல ஏதோ ஒரு ப்ரொமோஷன் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு. அடுத்து தொழில் தொழில்னா ஏகப்பட்ட ஒரு போட்டிகள் இருக்கும். அந்த போட்டிகளை தாண்டி நீங்க தான் நம்பர் 1 ஷைன் ஆவீங்க. அதுக்கான அற்புதமான ஒரு காலகட்டம் இது பிப்ரவரி மாதம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா 6ஆம் இடம். 6ஆம் இடம்னா இந்த வம்பு வழக்கு, இந்த ஒரு எதிரிகள், அது எல்லாத்தையும் மீறி உங்களோட நீங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க காம்படிஷனா. அதுல நம்பர் 1 கண்டிப்பா இந்த மாதம் கண்டிப்பா வருவீங்க அப்படின்னே சொல்லலாம். எந்த முயற்சி வேணாலும் எடுக்கலாம். ரொம்ப சாதகமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் இந்த பிப்ரவரி மாதம். அப்போ நல்லா இருக்குது. அது இல்லாம இன்னொரு கூடுதலா ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி யார் அப்படின்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் தான். 6ஆம் அதிபதி யாருன்னா குரு பகவான். இவங்க 2 பேர் மாறி மாறி தன்னோட வீட்டுல சுக்கிரனோட வீட்டுல குரு பகவான் இருக்கிறார், குருவோட வீட்டுல சுக்கிரன் இருக்கிறார். இது பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை பார்த்தாலுமே நல்ல ஒரு நிறைய ராஜயோகங்கள் கண்டிப்பா இந்த பிப்ரவரி மாதத்துல இருக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு. அதனால வேலையாகட்டும், தொழிலாகட்டும், நீங்க ஒரு விஷயத்த முயற்சி செய்றீங்கன்னா தாராளமா 100% பயப்படாம முயற்சி செய்யுங்க. அதுக்கான வெற்றிகள் உங்களை தேடி வரப்போகுது அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். அடுத்து வருமானத்துல எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா 2ஆம் அதிபதி யாருன்னா செவ்வாய். அவர் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல ஒரு காலகட்டம். உங்களுக்கு சூரியன் 11ஆம் அதிபதி உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. எல்லாமே நல்லா இருக்கிறதுனால சனி 5ஆம் இடத்துல வலுவா இருக்கிறாரு. இதனால நீங்க என்ன முயற்சி செஞ்சாலும் அதுக்கேற்ற ஊதியங்கள், அதுக்கேற்ற லாபம் கண்டிப்பா வரும். அடுத்து உங்களோட பாயிண்ட்டுக்கு வர திருமணம், குடும்பம் எல்லாம் எப்படி அமையும் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, குடும்பத்துல நல்ல ஒரு செலவுகள் ஏற்படும், சுபவிரயங்கள் ஏற்படும். என்ன காரணம் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, உங்களுக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்துட்டு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால விரயங்கள் இருக்குது. ஆனா சுபவிரயங்களை ஏற்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா சுபவிரயங்கள் தான் ஏற்படும். பட் நீங்க அதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க. ஏதோ ஒரு விஷயம் வாங்கணும், சொத்து பத்து வாங்கணும், வீடு வாங்கணும், மனை வாங்கணும், எல்லாமே வாங்கலாம். அதுக்கு நீங்க ஒரு விரயம் பண்றீங்களா, அது சுப விரயங்களா தான் ஏற்படும். அதனால நான் சொல்றேன், ஒரு அசட்டை தூக்கி இன்னொரு அசட்ல போடுறீங்க, இருக்கிற காசு தூக்கி ஒரு தோட்டம் வாங்குறீங்க, ஒரு வண்டி வாங்குறீங்க, ஒரு சொத்து பத்து வாங்குறீங்க, ஒரு இடம் வாங்குறீங்க, ஒரு நிலம் வாங்குறீங்க, எல்லாமே ஒரு சுப காரியங்களுக்காக ஒரு விரயம் பண்றீங்க. அது நல்லது தானே. அதனால அந்த மாதிரி ஒரு காலகட்டம் குடும்பத்துல இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து திருமணம்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு குருவோட பலம்னா இல்லை. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வர காலகட்டம் குரு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். இப்பவே அந்த ஒரு தொடக்கம் பண்ணுங்க. ஒரு வரன் பாக்குறதா இப்பல இருந்து ஆரம்பிங்க, நல்லா இருக்கும். இப்பவே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ் வரும். ஏன்னா கடைசி ஒரு வருஷமா பார்த்துட்டே இருந்திருப்பீங்க, கரெக்டா வரன் அமைஞ்சிருக்காது, இந்த மாதிரிதான் இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா இனி வர ஒரு காலகட்டம் உங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் இருந்துட்டாவே ரொம்ப வலுவான ஒரு காலகட்டம். அதனால அதுக்கப்புறம் நல்ல ஒரு வரன் உங்களை தேடி வரும். திருமணத்துக்கு நல்ல ஒரு உகந்தமான காலகட்டம். இப்போ நீங்க இந்த பிப்ரவரி மாதம் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒரு தொடக்கம் பண்ணுங்க, ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுங்க. திருமணம் வரன் பார்க்கறத ஆரம்பிங்க. ரொம்ப நல்லா இருக்குது. சரிங்களா? அடுத்து உங்களுக்கு மாணவர்களுக்குன்னு எடுத்துக்கிட்டா, ஏன்னா இந்த பிப்ரவரி மார்ச்ல இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் வரும். போர்டு எக்ஸாம்ஸ், பப்ளிக் எக்ஸாம்ஸ், எல்லாமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாமே வரும். இதெல்லாம் எனக்கெல்லாம் எப்படி இருக்கு இல்ல, நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களோட பையன் துலாம் ராசி, உங்களோட பொண்ணு துலாம் ராசியா இருக்கும். உங்களோட பையன் பொண்ணுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறார், ராகுவோட சேர்ந்து இருக்கிறார். இதனால
எந்த ஒரு போட்டி தேர்வு, எழுத்து தேர்வு, எக்ஸாமினேஷன்ஸ் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அதுல நம்பர் 1 வருவீங்க. அதுக்கு குறிப்பு என்னன்னா வந்து உங்களோட ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கணும். நம்மளுக்கு சாதகமான தசா புத்தியா, கொஞ்சம் பாதகமான தசா புத்தியா, நம்மளுக்கு அந்த அமைப்பு இருக்குதா, அந்த கரெக்டான யோகமான ஒரு காலகட்டத்தில் நம்ம இப்போ டிராவல் ஆகிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத பார்த்தாதான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். இப்ப இருக்கிற பீரியட் வந்து நல்லா இருக்குது. ஏன்னா கோச்சார வலுவா இருக்குது. ஆனா உங்க ஜாதகம் எப்படி இருக்குதுங்கிறத பார்க்கணும்ல. அதுதான் முக்கியமா பேசும். அதுக்கப்புறம் கோச்சாரமும் பேசும். அதனால உங்க ஜாதகத்தையும் பார்க்கணும், கோச்சாரத்தையும் பார்த்தாதான் ரெண்டும் சேர்ந்தாதான் உங்களுக்கு அது ஒரு அருமையான ஒரு காலகட்டம் வரும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்போ மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இப்போ நான் எக்ஸாம் எழுதுறேன் மார்ச்ல, எனக்கு எல்லாம் நல்லா சாதகமா வரும்னா தாராளமா வரும். நிறைய யோகங்கள் இருக்குது, எல்லாமே அற்புதமா இருக்குது. நீங்க படிச்சுட்டு மட்டும் போங்க. ஆனா கூடுதலா கொஞ்சம் உடல்நிலையில தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் வந்து ஒரு ஒரு கவனம் காட்டுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த டைம்ல எல்லாமே இருக்கும், படிப்பு சப்போர்ட் எல்லாமே இருக்கும். ஆனா சில பேர்த்துக்கு வந்து திடீர்னு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாச்சும் வந்துருச்சுன்னா கரெக்டா எக்ஸாம் எழுத முடியாம போயிடும். ஸோ அதனால இப்ப இருந்து ஹெல்த்தை ப்ராப்பரா கேர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. துலாம் ராசி மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு சொல்றேன். மற்றபடி வந்து நீங்க விரும்பிய காலேஜ், விரும்பிய இடத்துக்கு போறது, விரும்பிய வேலை கிடைக்கிறது எல்லாமே அற்புதமா இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டே இருந்திருப்பீங்க கடைசி ஒரு வருஷம். இந்த வருஷம் வந்து கண்டிப்பா வேலை கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாசம் பர்டிகுலர் நிறைய வேலை கிடைக்கும். ஏன்னா வேலை கிடைக்கிறதுக்குமே எக்ஸாமினேஷன் எழுதணும். அது எல்லாமே கண்டிப்பா கிளியர் பண்ணுவீங்க. இப்போ ஒரு 10 பேர் வந்து ஒரு இன்டர்வியூக்கு போறாங்க, அதுல 2 பேர்த்த செலக்ட் பண்றாங்கன்னா அதுல நீங்க ஒரு ஆளா இருப்பீங்க. கண்டிப்பா இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு சொல்றேன். அப்போ மாணவர்களுக்கு, வேலை இல்லாத நபர்களுக்கு எல்லாமே அற்புதமா இருக்குது. அடுத்து பெண்களுக்குன்னு எடுத்துக்கிட்டா, பெண்களுக்கு எப்படின்னா நிறைய விரயங்கள் ஏற்படும், செலவுகள் ஏற்படும். உங்களுக்கு ஏதோ நகைகள் வாங்குவீங்க, சொத்து பத்து, வீடு, மனை, வண்டி, வாகனம் இது எல்லாமே கண்டிப்பா வாங்குவீங்க. அதுக்கான அற்புதமான ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் அப்படின்னே சொல்றோம். ஸோ இந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஃபேமிலியில நல்ல ஒரு சந்தோஷமான சிச்சுவேஷன், உங்களோட ஃபேமிலியில் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சூழல் வரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் அதிர்ஷ்டம், ஜாக்பாட் இது எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும். சொத்துக்களை உங்களோட பேர்ல கண்டிப்பா நீங்க வாங்குவீங்க. துலாம் ராசி பெண்கள் உங்களோட பேர்ல தான் கண்டிப்பா எல்லாமே வாங்குவீங்க. அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு காலகட்டமா இருக்கிறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. ஏதோ நெகட்டிவா இருக்குது அப்படின்னா எதுவுமே நெகட்டிவ் இல்லையே, இருந்தா நான் சொல்லிடுவேனே, எந்த ஒரு நெகட்டிவுமே இல்லை. சரிங்களா? அடுத்து ஹெல்த்னு எடுத்துக்கிட்டா, ஹெல்த்ல உடல்நிலையில பெருசா எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. ஆனா உங்க ஜாதகத்துல கொஞ்சம் என்ன தசா புத்தி போகுது, 6ஆம் அதிபதியோட தசையோ புத்தியோ நடக்குதா, இந்த மாதிரி ஏதோ ஒரு 6ஆம் இடத்துல இருந்துட்டு ஏதோ ஒரு தசா புத்தி நடக்குதா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவு கொஞ்சம் கூடுதலா கவனமோடு இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? நீங்க கேட்பீங்க, இப்போ எனக்கு வந்து உடல்நிலையில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்றீங்க, பட் ஆனா எனக்கு இருக்கே அப்படின்னா உங்க ஜாதகத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதனாலதான் சொல்றேன். ஸோ அப்போ உங்க ஜாதகத்தையும் பார்த்தா மட்டும்தான் தெரியும். பட் கோச்சாரமும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். அதனால நான் சொல்றேன். சரிங்களா? உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம், நல்ல நேரம் அப்படின்னா அந்த கோச்சாரத்துல அந்த அமைப்பு இருக்கணும். உங்களுக்கு அந்த யோகம் இருக்குது அப்படின்னா உங்க ஜாதகத்துல அந்த டைம் வந்தாதான் உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். அதனாலதான் நம்ம கோச்சாரத்தை பார்க்கிறோம். சரிங்களா? அதனால எல்லாமே நல்லா இருக்குது. உடல்நிலையில் எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. ஆனா கொஞ்சம் கூடுதலா கவனமா இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ், 60 வயசுக்கு மேல இருக்கிற நபர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டோம்னா எல்லாமே நல்லா இருக்கு. உடல்நிலையில நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், மனதளவுலையும் நல்லா இருப்பீங்க. அடுத்து ஒரு காலகட்டம் வந்து என்ன நீங்க நினைச்சாலுமே கண்ணை மூடிட்டு ஒரு விஷயத்தை எழுதுங்க, அது கண்டிப்பா கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு காலகட்டமா இருக்குது. இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சேவிங்ஸ் பண்ணணும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், நான் இதெல்லாம் நல்ல காலமா, நான் ஒரு வீடு வாங்கலான்ட்டு இருக்கேன், நான் சொத்து பத்து வாங்கலான்ட்டு இருக்கேன், நான் வந்து ஏதோ கடை வாடகைக்கு எடுக்கலான்ட்டு இருக்கேன், இதெல்லாமே பண்ணலாமான்னா கோச்சாரம் வலுவா இருக்குது. உங்க ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா தாராளமா பண்ணலாம். ஏன்னா அடுத்து வர ஒரு காலகட்டம் வந்து நல்லா இருக்குது. 2025 ஃபுல்லாவே வந்து துலாம் ராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணாலுமே வெற்றி அடைவீங்க கண்டிப்பா. ஸோ அப்ப ஆளோட பார்க்க போயிட்டா ரொம்ப நல்லா இருக்குது. துலாம் ராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறதுனால நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் வந்து இந்த பிப்ரவரி மாதம்னே எடுத்துக்கலாம். ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், நம்மளோட சேனல் ஆகட்டும், நம்மளோட வீடியோஸ் ஆகட்டும், நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதுல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸ் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களே லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.